ஹாய் வெல்கம் டு ஜேபிஎஸ் லைஃப் ஸ்டைல். இதுக்கு முன்னாடி ஜேபிஎஸ் ஆல் இன் ஒன் அப்படின்ற யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் சம் ரீசன்னால அந்த சேனலில் வீடியோஸ் போட முடியாது. ஏன் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த சேனலில் வந்து ஷார்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோஸ் எதுவும் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணதில்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டூல்லாம் தேவை அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மூணுமே $299 வாங்கியிருந்தேன். ரவுண்டு நோஸ் பைலர்னு சொல்லுவாங்க இதை. இன்னொன்று கட்டர் டூல். இது மூணுமே சேர்த்து $299 தான். மற்ற பேஜ்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன், $350 வந்துச்சு. பட் இது கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். பிரேஸ்லெட்டுன்னு கிடையாது, மற்ற இன்விசிபிள் செயின் அண்ட் தென் நிறைய ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கிறிஸ்டல் டெக் தான். 0.7 எடுத்திருக்கேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி ரொம்பவே. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 0.7 எடுத்துக்கலாம். இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. 0.8, 1.0 நிறைய இருக்குது. 0.7 நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுதான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் தான். இதில் வந்து 95 to 100 இருக்கும். இது ஒரு மாலை மாதிரி தான் இருக்கும் நமக்கு வெளியே. இது வந்து 40 to 60 rupees வரைக்குமே சேல் பண்ணுறாங்க. இதில் மினிமம் 4 கண்டிப்பாக செய்யலாம். 4 to 5 செய்யலாம். மினிமமாக பார்த்தீங்கன்னா 4 கண்டிப்பாக வந்துடும் இதில். நெக்ஸ்ட்டு ஜம்ப்ரிங் தான். ஜம்ப்ரிங் வந்து 10 கிராம்லேருந்தே உங்களுக்கு வெளியே கிடைக்குது. இல்லைன்னா குட்டி குட்டி பேக்கெட்டில் கூட விற்கிறாங்க. ஜம்ப்ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் வந்து இந்த சிசர் வச்சு தான் நம்ம அந்த கிறிஸ்டல் டெக்குன்ற அந்த நூலை வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் அதை கட் பண்ணுறதுக்கு. தென் வந்து சாம்ஸு. இந்த சாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கிடைக்குது. பட்டர்ஃப்ளை, ஹார்ட் போட்ட மாதிரி, பாண்டா போட்ட மாதிரி நிறைய மெட்டல் சாம்ஸு அப்படின்னு நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது விருப்பமோ அதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக இப்போ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பரும் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுறதுக்கு இந்த பிங்க் கலர் கிறிஸ்டல் பீட் எடுத்துக்கிறேன். அது கூடவே சேர்த்து இந்த ஒயிட் கலர் பிஎல் பீட்ஸ் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு காட்டுறதுக்கு மொத்தமாகவே இவ்வளோ தான் தேவை ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு. இது இருந்தால் நீங்கள் ஈஸியாக பிரேஸ்லெட் மேக் பண்ணிடலாம். இப்போ எப்படி மேக் பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்டல் டெக் நூல் எடுத்துக்கலாம். இது எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த பீட்ஸு, இது ஒன்று இதில் கோர்த்து எடுத்துக்கலாம். ஹேண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பீட்ஸோட கவுண்ட்டு மாறிட்டே இருக்கும். நான் வந்து மொத்தமாக 23 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட கைக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒயிட் பிஎல் பீட்ஸை நான் சேர்க்க போகிறேன் சென்டரில். இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். பீட்ஸ் ஃபுல்லாக கோர்த்து எடுத்துட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப லாங்காக கட் பண்ணாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற நூலை இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறதோ விட்டுக்கோங்க. இப்போ இழுத்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து பேஸு. தென் வந்து முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு நாட்டு, மறுபடியும் அகெயின் இதே மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒட்டை கட் பண்ணணும்னு கிடையாது. ஆக்சுவலி இதுதான் நான் மேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை நான் மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். ஜம்ப்ரிங், சாம் அண்ட் தென் இந்த டூல். இப்போ வந்து ஜம்ப்ரிங்கை இந்த டூல் வச்சு லைட்டாக நகர்த்தி விட்டுக்கலாம். ஜம்ப்ரிங்கை சாம்குள்ளே நுழைச்சி பிரேஸ்லெட்டோட சென்டரில், மோஸ்ட்லி எல்லோரும் சென்டரில் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க. சென்டரில் வந்து கோத்துக்கலாம். சென்டரில் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும்.
இவ்வளோதான் நம்மளோட பிரேஸ்லெட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெறைய பேர் நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஜம்ப் ரிங் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து சார்ம் வந்து அ கீழ விழறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா நம்ம டைட் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, எங்கேயும் விழாது. அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.